ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருச்சந்த விருத்தம் இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது இது ஒரு தொகுப்பு. இது 120 பாசுரங்களை கொண்டது. இந்த பாசுரங்களை பாடியவர் திருமழிசை ஆழ்வார். இந்த முதல் பாசுரத்திலே அவர் பூமியையும் மீதி பூதங்களையும், அதாவது 5 பூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதில் பற்றியும் அதை படைத்த பகவானை பற்றியும் அவன் எல்லாத்துலேயும் இருக்கான் அப்படின்றது புகழ்ந்து அவர் பாடுறார். அதனால் இந்த முதல் பாசுரமே பூநிலாயன்னு ஆரம்பிக்கும். அதாவது பூமியும் அதுக்கான 5 குணங்களை பற்றி சொல்கிறார். அது ஃபார்ம், டச், டேஸ்ட்டு, ஸ்மெல், சவுண்டு. இப்போது இந்த 5 குணங்களையும் அவர் பகவான் இருக்கார். பூமியாக இருக்கார், பூமியோட 5 குணங்களிலும் இருக்கார். அடுத்தது புனர்ன்றது தண்ணி. அந்த தண்ணிக்கான 4 குணங்கள். அந்த 4 குணங்கள் எதுன்னா டச், ஃபார்ம், டேஸ்ட்டு, சவுண்டு. அடுத்தாப்பில் தீயை பற்றி, அதாவது ஒரு லைனில் ஒரு பற்றி வரும். ஒன்று வரும், அப்புறம் தீயுமாகி வரும். இப்போ தீன்னு வரும்போது ஃபயர், அதுக்கான 3 குவாலிட்டிஸ். சவுண்டு, அதுக்கு ஃபார்ம் இருக்குது, அதுக்கு டச், இந்த 3 குவாலிட்டிஸும் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் காற்றை பற்றி சொல்கிறார். கால் 2 அப்படின்றார். கால்னா வாயு. இப்போ வாயுக்கான குவாலிட்டிஸ் சொல்கிறார். வாயு டச், சவுண்டு, அந்த 2 குவாலிட்டிஸோட இருக்குது. அடுத்தது ஆகாயத்தை பற்றி சொல்கிறார். ஆகாயத்தை பற்றி சொல்லும்போது அவர் மீனிலாயது அப்படின்றார். அதாவது ஆகாயம் ஒரே ஒரு குவாலிட்டியோடு இருக்குது, அதுதான் சப்தம். அந்த குவாலிட்டியோடு இருக்குது. ஸோ இந்த அத்தனையிலுமே வேறு வேறு வண்ணம், அதாவது நீனிலாய வண்ணம் அப்படின்றார் அடுத்த லைனில். இந்த 5 பூதங்களுக்கும், அதாவது 5 எலிமெண்ட்ஸ்க்கும் வேறு 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 குணங்கள் இருக்குது. அத்தனையிலுமே இந்த வேறு எல்லா தன்மைகளிலுமே பகவான் தான் இருக்கார். அந்த 5 பூதங்களிலையும் பகவான் தான் இருக்கார். அப்போ அப்பேற்பட்ட அவனை, சர்வ வியாபியாக இருக்கிற அவனை யார் நினைக்க வல்லரே அப்படின்றார். யாரால் அவனை புரிஞ்சுக்க முடியும்? யாருக்கு அந்த சக்தி இருக்குது? யாருக்கு அந்த அளவுக்கு புரிகிற தன்மை இருக்குது அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு? ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் இருக்கான், எல்லாமா இருக்கான், 5 பூதங்களில் இருக்கான், அதோட வேறு 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 தன்மைகளிலும் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாடுறார். அதை நம்ம இப்போ பாட்டு, அதாவது டியூனில் கேட்போம் அந்த பாசுரத்தை. பூநிலாய 5மாய், புனர்கண் நின்ற 4மாய், தீநிலாய 3மாய், சிறந்த கால் 2மாய், நீநிலாயது 1மாகி வேறு வேறு தன்மையாய், நீநிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே?